குருநாத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/7/2025 ஆடி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் காலகட்டமாக காணப்படுகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு அசியமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ரிஷபத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பது மனதளவில் நம்பிக்கையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோகமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள். தனிப்பட்ட முறையில் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம். வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி கடகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மிக கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகளிடத்தில் சிறிய மனத்தாங்கள் இது ஏண்டா செய்தோம் என்று வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை தருவித்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயத்தில் சிறிது கவனம். வெளியிடத்தில் உத்தியோகம், தொழில், வியாபாரம் பயணிக்கின்ற சமயத்தில் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சமயத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இழுபறியாக இல்லாமல் பார்த்து கொள்வது மனதில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் மட்டும் மடமிட்டு பேசுவது நன்மை தரும். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முதலீடுகள், அசியாமசிய பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பேரானந்தமும் பரமானந்தமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வாகனங்களில் சிறிது கவனம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். இழுபறியாக சில வேலைகள் காணப்படும். பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை. பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பு. அண்டை அயலாரிட்டு விஷயத்திலும் தேவையில்லாத ஒரு அட்வைஸ் செய்ய போய் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
தனுசு ராசிக்காரர்கள் மாலை மணி 6:14 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரிய தடைகள், லாபங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், தொழில் ரீதியாக முன்னேற்றம் எல்லாம் ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மாலை மணி 6:15 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். வாகனத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பதட்டமும் பால்பிட்டேஷனும் ஏற்படலாம். தூக்கமின்மை ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்களாகவே தவறாக சிந்தித்து அதிலிருந்து வெளியில் வரமாட்டீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதோ, அவர்களுடைய தேகாரோக்கியத்தில் அதே அக்கறை கொள்வதோ நன்மையும் சந்தோஷத்தை தரும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் யாருடைய தலையீடும் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வங்கிகளில் பணம் எதிர்பார்த்தவர்கள், வங்கிகளில் ஏதாவது ஒரு ஆலோசனை எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷம் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.